கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். இந்த நாளோட காலை வேளையில நம் தேவனாகிய கர்த்தர் நம்மளை இந்த இடத்துல கூட்டி சேர்த்த தயவிற்காக, கிருபைக்காக அவருக்கு நன்றி செலுத்துவோம். அவர் ஒவ்வொரு நாளும் நமக்கு குறிய மன்னாவை, அப்பத்தை, போஜனத்தை கொடுக்கிறார். எவ்வளவு ஒரு நல்ல தகப்பன், எவ்வளவு ஒரு நல்ல மேய்ப்பன். நம்ம இந்த நாள்ல கூட நம்ம தேவனை நோக்கி பார்த்து ஜெபித்து இந்த காரியங்களை நம்ம தொடங்கலாம். பைபிள் ஸ்டடியை ஜெபிக்கலாம். ஸ்தோத்திரிக்கிறோம் கர்த்தாவே, ஸ்தோத்திரம் ராஜா. ஏசப்பா, இந்த நேரத்துல தகப்பனே நாங்க எங்களை உம்முடைய சமூகத்துல தாழ்த்துகிறோம். கர்த்தர் தகப்பனே, எங்களுக்கு ஒவ்வொரு நாளும் ராஜா உம்முடைய இருதயத்தை எங்களுக்கு வெளிப்படுத்தி கொண்டிருக்கிறீங்க. இந்த பிரேயர் சீரீஸ் நாங்க கேட்கும் பொழுது என் தேவனாகிய கர்த்தருடைய இருதயத்தில் உள்ள காரியத்தை பார்க்க கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்றீங்க. ஆவியானவர் மூலமாக எங்களோடு கூட இடைப்பட்டு கொண்டு வரீங்க. அதற்காக கொடான கோடி நன்றி. மனிதனை மறைத்து நீர் வெளிப்படுங்க. எஸ்ஸப்பா, மனிதனுடைய வார்த்தையோ, மனிதனுடைய இருதயத்தின் நினைவுகளையோ, சிந்தனைகளையோ நாங்க இங்க கேட்க வரலப்பா. தெய்வீக வார்த்தையை கேட்க வந்திருக்கிறோம். நீங்க பேசுங்க, நாங்க கேட்கிறோம். இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் எங்கள் நல்ல பிதாவே, ஆமேன். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். இந்த பிரேயர் சீரீஸ் நம்ம கேட்டுட்டு வரோம். ஃபர்ஸ்ட் டே வந்து லார்ட்ஸ் பிரேயர் கேட்டோம். செகண்ட் டே வந்துட்டு ஏசப்பா எப்படியெல்லாம் வந்துட்டு என்னென்ன இடத்துல பிரேயர் பண்ணாரு, அவருடைய ஜெபம் எதை நோக்கி இருந்தது, அந்த ஜெபத்தை முடித்த பின்பு அவர் என்னென்ன முடிவுகள் எடுத்தார், என்னென்ன செய்தார் அப்படிங்கறதெல்லாம் நம்ம பார்த்தோம். ஸோ நேத்திக்கு வந்து நம்ம என்ன பார்த்தோம்னா, இந்த ஒரு பெஸ்ட் பிரேயர் அப்படின்னு கோட்டான ஒரு பிரேயர் யோவான்ல மாத்திரம் இருக்கிற அந்த பிரேயர், யோவான் 17வது அதிகாரத்துல ஏசப்பா எடுத்த அந்த பிரேயரை ஏறெடுத்த அந்த ஜெபத்தை தான் நம்ம பார்த்தோம். இதை வந்து நல்ல வேத அறிஞர்கள் என்ன சொல்றாங்க அப்படின்னா, இது வந்து ஹை பிரீஸ்ட், பிரதான ஆசாரியன் ஏறெடுக்கிற ஒரு ஜெபமாக இதை குறிப்பிடுறாங்க. ஸோ இப்படிப்பட்ட ஜெபத்தை தான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். ஸோ அதுல முதல் 5 வசனங்களை நேற்றுக்கு நம்ம தியானித்தோம். தேவன் நம்மோடு கூட இடைப்பட்டார். அந்த முதல் 5 வசனங்கள்ல நம்ம தியானித்த காரியத்தை நம்ம பார்த்துட்டு அதுக்கப்புறம் திரும்பவுமாக அவர் ஏறெடுத்த அந்த ஜெபத்தோட கண்டினியூஷன் நம்ம பார்க்கலாம். ஸோ முதல் 5 வசனத்துல அவருக்கு 3 காரியத்துல தேவன் ஏசப்பா மனுஷனாக பிறக்கும் பொழுது ரொம்ப அவர் வந்து அறிந்திருந்தார். அதே காரியங்களை நம்ம அறிய வேண்டும் என்று நம்ம அதுல இருந்து தெரிஞ்சுக்கிட்டோம். ஃபர்ஸ்ட் வேளை, அந்த டைம், அந்த குறிப்பிட்ட நேரம் அதை வந்து அறிந்திருந்தார். ஒவ்வொரு காரியத்திலும் வேலை வந்தது. இது இந்த வேலை, அந்த வேலைன்னு சொல்லி அந்த வேலையை அறிந்திருந்த மனுஷகுமாரனாய் அவர் இருந்தார். அதே போல நாமும் அவரை ஃபாலோ பண்ற நம்ம, அவர் உண்டாக்கிய பாதையில நடக்க வேண்டிய நம்மளும் அப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லி நம்மளுக்கு தேவன் இந்த நாள்ல சொல்லி கொடுக்கிறார். இரண்டாவது காரியம், அவர் வந்து எதை அறிந்திருந்தார் அப்படின்னா, எது நித்திய ஜீவன் என்று நம்மளுக்கு அறிவித்தார் அப்படின்னா, குமாரனையும் பிதாவையும் அறிகிறதே நித்திய ஜீவன். சோ இன்னைக்கு அநேக வேளையில குமாரன், கிறிஸ்து, பிதாவாகிய தேவன் இதெல்லாம் செய்தார் என்று அறிகிற அறிவு கிடையாது. அவர்களுடைய ஆழங்கள், அவர்கள் ஒவ்வொரு காரியத்தையும் எப்படி பார்க்கிறார்கள். ஏன்னா ஒரு இடத்துல சொல்லும் போது இந்த பெரிய தீர்க்கதரிசி எலியான்னு நினைக்கிறேன், ஒவ்வொரு இப்ப வந்து பிதாவானவர், அதாவது தேவன் அந்த இடத்துல இருக்காரான்னு சொல்லிட்டு இப்ப வந்து பெருங்காற்று வந்தது, அந்த இடத்துல தேவன் இல்லை. அப்படி இப்போ தேவன் இல்லை. அதுக்கப்புறம் அவர் வந்து நின்றார் அப்படின்னு சொல்லி அவரோட இமோஷன்ஸை ரீட் பண்றவர்களாக அந்த தீர்க்கதரிசிகள் எல்லாம் இருந்தாங்க. இன்னைக்கு தேவன் நம்ம ஒவ்வொருத்தரையும் அப்படிதான் அழைக்கிறார். அவருடைய இருதயத்தை தெரிந்து கொள்ளுகிறவராக. ஏன்னா நம்ம எல்லாருமே ஆசாரியர்களாகவும் ராஜாக்களாகவும் அழைக்கப்பட்டவர்கள். சோ தேவனோடு அந்த திரைச்சீலை கிழித்து நம்ம வந்து உட்பிரவேசிக்க அவர் அழகாக ஒரு வாய்ப்பு, அவருடைய ஆழங்களை அறிவதற்கென்று ஒரு அழகான வாய்ப்பை தான் இயேசு கிறிஸ்து நம்மளுக்கு உண்டு பண்ணி அதுல லீட் பண்றதுக்கு ஆவியானவரை கொடுத்திருக்காரு. சோ நம்ம நித்திய ஜீவன் எது, பிதாவையும் குமாரனையும் அறிவதே நித்திய ஜீவன் என்று நம்ம தெரிந்து கொண்டோம். மூன்றாவதாக நம்ம என்ன தெரிந்து கொள்ள வேண்டியதுன்னா, அவர் எனக்கு நியமித்த கிரியை செய்து முடித்தேன், நீர் எனக்கு நியமித்த கிரியை செய்து முடித்தேன்னு சொல்லி ஏசு கிறிஸ்து பிதாவானவர்கிட்ட சொல்லுகிறது போல நம்மளுடைய வாழ்க்கையில தேவன் நமக்கு நியமித்த ஒர்க் என்ன,
கிரியை என்ன என்பதை நம்ம அறிவதே நம்மளுக்கு அறிய வேண்டியது ரொம்ப அவசியமா இருக்கிறது. இயேசு கிறிஸ்து ரொம்ப தெளிவாக, ரொம்ப கிளியராக அவருடைய அழைப்புல இருந்தார். இது ஒரு நாள்ல நடக்கிற காரியம் இல்ல. ஒவ்வொரு நாளும் அவர் பிதாவோட இருந்து, அவர் நடந்து, ஆவியானவர் அவர் மேல புறாவை போல் இறங்கி, அவர் மேல் தங்கி, ஒவ்வொரு காரியத்தையும் அவருக்கு சொல்லிக் கொடுத்து, ஏன்னா அவர் மனுஷகுமாரனா இருந்தார். மனுஷருக்கு உண்டான எல்லா சோதனைகளும் இருந்தது. எல்லா காரியங்களையும் மேற்கொண்டார். அப்ப அவருக்கு அந்த தெய்வீக ஞானத்தால நிரப்பப்பட்டு, ஆவியில் அவர் பலப்பட்டு, அவர் தேவ சித்தங்களை அறிந்து கொண்டார். அவர் தன்னுடைய வாழ்க்கைக்கு பிதாவானவர் நியமித்த அந்த ஓட்டத்தை இயேசு கிறிஸ்து கரெக்டா ஓடினார். இதே வார்த்தைகளை நம்ம பவுலுக்குரிய இடத்திலே பார்ப்போம். நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன். பவுலுக்கும் அவர் எந்த கிராமத்துக்கு போகணும், எப்ப எது நடக்கும், அவருடைய இறப்புன்னு எல்லாமே பவுலும் அறிந்தவராக இருந்தார். சோ இப்படிப்பட்ட காரியங்கள் நம்மளுடைய வாழ்க்கையில் நம்ம அறிய வேண்டும் என்ற இந்த 3 அறிதலை பத்தி தேவன் நம்மளுக்கு போன இந்த பிரேயர்ல உள்ள அந்த 5 வேர்ஸ்லயும் சொல்லி கொடுத்தாரு. சோ இன்னைக்கு நம்ம எதை பார்க்க போறோம் அப்படின்னா, அடுத்த வசனங்கள் 6வதுல இருந்து தேவன் 6ல இருந்து 19 வரைக்கும் ஏசப்பா இந்த சீஷர்களுக்காக ஜெபத்தை ஏறெடுக்கிறார். இந்த சீஷர்கள் யார்? இந்த டிசைபிள்ஸ், இவங்கெல்லாம் யாரு? பிரித்தெடுக்கப்பட்டவர்கள், தெரிந்தெடுக்கப்பட்டவர்கள். இவர்கள் மூலமாக தான், இந்த அப்போஸ்தலர்கள் மூலமாக தான் சுவிசேஷம் இந்த உலகம் முழுவதும், ஒரு சிறிய இடத்திலிருந்து, ஒரு சிறிய அந்த கண்ட்ரியில இருந்து இந்த உலகம் முழுவதும் பரவுவதற்கு காரணமாக இருந்தவர்கள் இந்த சீஷர்கள். சோ இவங்களோட ஜாப் பெரிய ஜாப். இவர்களுக்காக அவர் ஏறெடுத்த ஜெபத்தை தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். இன்னைக்கு கூட தேவனானவர் நம்மை தெரிந்து கொண்டு இப்படிப்பட்ட காரியத்தை நமக்கு என்னென்ன இன்ஸ்ட்ரக்ஷன் இருக்குன்னு சொல்லி இதுல நம்ம பார்க்கலாம். 6வது வசனத்துல, நீர் உலகத்தில் தெரிந்தெடுத்து எனக்கு தந்த மனுஷருக்கு உம்முடைய நாமத்தை வெளிப்படுத்தினேன். அவர்கள் உம்முடையவர்களாய் இருந்தார்கள். அவர்களை எனக்கு தந்தீர். அவர்கள் உம்முடைய வசனத்தை கை கொண்டிருக்கிறார்கள். சோ பிதாவானவர் அனுமதித்தது. அதாவது பிதா நடாத நாற்றெல்லாம் இருக்காது. பிதா ஒருவனை தெரிந்து கொள்ளனா அது இருக்காது அப்படிங்கிற மாதிரி காரியங்கள் நம்ம வேதத்துல வாசிக்கிறோம். இன்னைக்கு நம்ம ஒவ்வொருத்தரையுமே அவர் தெரிந்தெடுத்து, இந்த உலகத்துல உள்ள எத்தனையோ கோடி மக்கள்ல தேவன் நம்மை தெரிந்தெடுத்து அவருடைய நாமத்தை நமக்கு வெளிப்படுத்தி, அவருடைய நாமம் என்ன? அவர் ஒவ்வொரு சுகமில்லாத நேரத்துல சுகம் தருகிற தேவன், பலவீன நேரத்துல பலன் தருகிற தேவன், தனிமையில நம்மோடு இருக்கிற தேவன். இப்படி அவருடைய நாமம், அந்த நாமத்தினுடைய வல்லமை எல் ஷடாய், எல் ரோஹி அப்படின்னு சொல்லி அவருக்கு அநேக நாமங்கள் இருக்கு. இந்த ஒவ்வொரு நாமத்தையும் நம்ம உணரணும். இன்னைக்கு ஒரு ஃப்ரெண்டை நம்ம எப்படி சொல்லுவோம்னா, இவங்களை ஏன் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா, நான் ரொம்ப கஷ்டமா இருக்கும்போது யாருமே எனக்கு உதவி செய்யல, இவன் தான் எனக்கு உதவி செய்தான். பயங்கர ஹெல்பிங் டெண்டன்சி, பயங்கர உதாரண குணமுள்ள ஒரு ஃப்ரெண்ட் இவங்க. அதனால எனக்கு ரொம்ப க்ளோஸ் இவங்க. இன்னொருத்தருக்கு பத்தி நம்ம என்ன சொல்லுவோம், இவங்க ஏன் உங்களுக்கு க்ளோஸ்ன்னு கேட்டா, நான் எதை வேணாலும் ஃப்ரீயா ஷேர் பண்ணலாம், இவங்க என்னை ஜட்ஜ் பண்ண மாட்டாங்க, நான் கம்ப்ளீட்டா என் இருதயத்துல உள்ள ஷேர் பண்ணுவேன், இவங்க எனக்கு நல்ல அட்வைஸ் கொடுப்பாங்க, அப்படி இவங்களை பிடிக்கும். சோ ஒவ்வொருத்தருக்கும் நம்ம ஒரு நேம் வச்சிருப்போம் நம்ம இருதயத்திற்குள்ள, எதனால பிடிக்கும் எதனால பிடிக்கும்னு. அப்படி தேவன் அவருடைய நாமத்தை நம்மை வெளிப்படுத்துவது, அவர் அந்த நாமத்துக்கேற்ற செயலை நம்மளுடைய வாழ்க்கையில அவர் செய்திருக்கிறார். அநேக வேளையில அவர் செய்த செயலை நம்ம உணராதிருக்கிறோம். இன்னைக்கு நம்ம உலக ஜனத்துக்கிட்ட இப்படி பண்றதுல நம்ம தெளிவா, ஒருத்தர் நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணா அது நம்ம மனசுல பதிஞ்சிருது. நிறைய பேர் மறக்கிறாங்க. ஆனா அநேக வேளையில நம்ம அதை மறப்பதில்லை. நான் அந்த அளவுக்கு நம்ம மோசமானவங்க இல்லைன்னு நான் விசுவாசிக்கிறேன். ஒருத்தங்க ஒரு நன்மை செய்யும் போது அந்த நன்மையை நம்ம மனசுல பதிய வச்சுக்கிறோம். ஒருத்தங்க நம்மளுக்காக நிற்கும் பொழுது, எல்லாரும் எனக்கு எதிராக இருந்தாங்க, இந்த ஒருத்தர் தான் என் மேல நம்பிக்கையா இருந்தாங்க, அதனால இவங்க விசேஷித்தவங்க, இவங்க கிட்ட இப்படிப்பட்ட ஒரு குணம் இருக்கு அப்படின்னு சொல்லி அதன் மூலமாக அந்த நபர் பதிவாவார். ஒரு நபருடைய பேர் பதிவாவது போல அந்த நபருடைய குணாதிசயம், இந்த பேரை சொன்னாலே அந்த குணாதிசயம் வரும். இன்னைக்கு தேவன் அவருடைய நாமத்தை நமக்கு வெளிப்படுத்தினார். என்ன குணாதிசயம்? அவர் பொதுவான காரியம், நமக்காக ஜீவன் தந்து ரட்சிப்பு. இதை நம்ம பொதுவாதான் பாக்குறோம். ஆனா நம்மளுடைய ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையிலும் அவருடைய நாமத்தை அவர் பதித்திருக்கிறார். இன்னைக்கு அநேக வேளையில நம்ம அதை காணாதிருக்கிறோம், அதை கண்டும் உணராதிருக்கோம். இன்னைக்கு இயேசு கிறிஸ்துக்கு எல்லாத்துக்கும் சென்சிட்டிவா இருக்கிற நமக்காக ஜீவன் தந்த கிறிஸ்துவிடம் சென்சிட்டிவாக இருப்பதில்லை.
உங்ககிட்ட இன்னைக்கு ஆவியானவர் பேசி கொண்டிருக்கிறார். உங்களுக்கு இது புரியும் நான் விசுவாசிக்கிறேன். இன்னைக்கு இந்த ஜெபத்த முழுவதாக நம்மளால தியானிக்க முடியுமான்னு தெரியல. ஆனா நமக்குள்ளாக நம்மளுடைய ஆணி வேர்ல தேவன் இன்னைக்கு கிரியை செய்து கொண்டிருக்கிறார். உங்களை பார்த்து கேட்கிறார், ஒரு மனிதன் செய்த காரியம் ஒரு சென்சிட்டிவா நீங்க எடுத்துக்கொள்ளும் பொழுது, தேவன் உங்களுக்காக செய்யும் ஒவ்வொரு காரியத்திற்கும் மட்டும் ஏன் அந்த சென்சிட்டிவ்னஸ் இல்ல? ஏன் உங்க இருதயம் கல்லாக இருக்கிறது? எத்தனை நன்மைகள், எத்தனை ஈவுகள், எத்தனை மனிதர் கண்கள்ல வந்த தயவு, உங்களுக்கு விரோதமாக எழும்பி நின்ற ஆயுதங்கள் எப்படி இறங்கிற்று? உங்களுக்கு ஈடாக மனிதர்களை நான் கொடுத்தேன். உங்களுடைய கதவுகள் அநேக அடைக்கப்பட்ட கதவுகள் உங்களுக்காக திறக்குது. இதையெல்லாம் பார்த்து நீங்க இஸ்ரவேல் ஜனங்கள் போல இப்ப ஒரு பிரச்சனை வரும்போது நீங்க எப்படி பழச மறக்கலாம்? ஏன் ஆதியில உள்ள அன்பு இல்ல? ஏன் என் நாமத்தை இன்னும் நீங்க நான் வெளிப்படுத்தியும் ஏன் நீங்க அதை அறியல? அந்த நாமம் உடையவர்களாய் நீங்க ஏன் இல்ல? ஏன் நீங்க என்னை உடையவர்களா இல்ல? ஏன் உங்களுடைய இருதயத்துல எனக்கு ஒரு அந்த அங்கீகாரத்தை நீங்க கொடுக்க மாட்டேங்கிறீங்க? தேவன் நான் ஜெபம் பண்ணா எனக்கு ஹெல்ப் பண்ணுவார். அப்படி ஒரு ஹெல்ப்பரா மாத்திரம் தான் பார்க்கிறோமே தவிர, அந்த நாமம் நமக்கு பதிந்திருக்கிறதா? ஒருவரை நம்ம நேசிக்கிறோம், ஒருவர் நம்ம நேசிக்கிறார்னா, அவங்க நம்ம இருதயத்தை எப்படி ஆட்கொள்றாங்க? அந்த ஆட்கொள்ளுதல் இருக்கிறதா? மனுஷன் நாசியிலே சுவாசம் உள்ள மனுஷன் நம்ப முடியாது. அந்த மனுஷன் எப்ப வேணாலும் நம்மளை இது பண்ணலாம். ஆனா தேவாதி தேவன் நேற்றும் இன்றும் மாறாதவர். அந்த நாமத்தை நமக்கு வெளிப்படுத்தி, அந்த நாமத்தை உடையவர்களாக அதை தரித்திருக்கிறோமா? இன்னைக்கு நம்ம யோசிக்க வேண்டிய இடத்துல இருக்கோம். சீஷர்கள் எனக்கு தந்த மனுஷருக்கு உம்முடைய நாமத்தை வெளிப்படுத்தினேன். அவர்கள் உம்முடையவர்களாய் இருந்தார்கள். அவர்களை எனக்கு தந்தீர். அவர்கள் உம்முடைய வசனத்தை கை கொண்டிருக்கிறார்கள். அந்த வசனம், அவர் கொடுத்த அந்த வார்த்தை, கட்டளை, கற்பனை, அவர் யார் என்றது, அவருடைய இருதயத்தின் நினைவுகள் இயேசு கிறிஸ்து மூலமாக எல்லாவற்றையும் வெளிப்படுத்தினார். இதுதான் பிதா செய்வாரு. நீங்க இன்னும் ஆவி உடையவர்கள் மேல இருந்து அக்கினி இறப்பணுங்கிறீங்க. இதுதான் சீசனா? இயேசு கிறிஸ்து செஞ்ச ஒவ்வொரு காரியமும் பிதாவுடைய இருதயத்தை வெளிக்காட்டினது. பிதாவுடைய நாமத்தை வெளிப்படுத்தியது. இன்னைக்கு நம்மளுடைய கிரியைகள், நம்ம முதல்ல அதை அக்செப்ட் பண்ணிருக்கோமா? நமக்கு தேவன் அவருடைய நாமத்தை பதிய வைக்கும் போது, நம்ம வெளிப்படுத்தும் போது அதை அக்செப்ட் பண்ணோமா? முதல்ல. ரெண்டாவது, நாம் அவரை வெளிப்படுத்தி கொண்டிருக்கிறோமா? ஒரு செயல் செஞ்சாங்கன்னா, இவங்க இதை முடிவெடுக்கிறாங்கன்னா இதுதான் தேவ சித்தம். ஏன்னா ஒவ்வொரு காரியத்தையும் அவங்க தேவ சித்தத்தை தான் செய்வாங்கன்னு சொல்லி நம்ம அப்படி பேசப்படுகிறோமா? இல்ல ஒரு மனுஷனுக்குரிய குணங்களை காமிக்கிறோமா? நல்ல நல்ல மரம் நல்ல கனியை தான் கொடுக்கும் இல்லையா? இன்னைக்கு எப்படிப்பட்ட மரமாக யாரை வெளிப்படுத்தி கொண்டிருக்கிறோம்? ஏசப்பா நம்ம கிட்ட பேசிட்டு இருக்காரு. இன்னைக்கு ஒவ்வொருத்தர்கிட்டையும் பேசுறாரு. உம்முடைய நாமத்தை வெளிப்படுத்தினேன், அவர்கள் உம்முடையவர்களாய் இருந்தார்கள். இன்னைக்கு அவருடைய நாமம் நமக்கு வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது. இது நடக்காது, இது முடியாது என்று விடாய்த்த வனாந்தரமாக இருந்த நம்மளுடைய வாழ்க்கையில ஒரு நீரூற்றாக அவர் வந்தார். இஸ்ரவேல் ஜனங்களுக்கு நீரூற்று கிடைத்தது. இஸ்ரவேல் ஜனங்களுக்கு மன்னா கிடைத்தது. அது பழகி போயிற்று அவங்களுக்கு. அடுத்த பிரச்சனை வரும்போது மறுபடியும் முறுமுறுத்தார்கள். அதே நம்ம இஸ்ரவேல் இப்படிப்பட்ட ஜனங்களா இருக்காங்க. செங்கடல் பிளந்துச்சு, மன்னா வருது, தண்ணி கண்மலை கூடவே வருது, தண்ணி வந்துட்டே இருக்கு. ஆனா எப்படி இவங்க ஏசப்பாவை முறுமுறுத்தாங்க? அப்படிங்கும்போது இன்னைக்கு நம்மளும் அதே நிலைமையில இருக்கிறோம். அநேக இடத்துல நம்ம அதை நிதானிக்க வேண்டியவர்களா இருக்கிறோம். அவர் நாமம் நமக்கு வெளிப்படுத்தப்பட்டதே. அவர் நாமம் நமக்கு வெளிப்படுத்தப்பட்டது. ஒவ்வொரு செயல் மூலமாக வல்லமையுள்ளவர் அவர் என்று அவருடைய நாமம் நமக்கு வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது. நம்ம அதை அவருடையவர்களா இருக்கிறோமா? அவருடைய வசனத்தை கை கொள்ளுகிறவர்களா இருக்கிறோமா? இந்த முதலாவது வசனத்துல இருந்து நம்ம தேவன் நம்மோடு கூட பேசிக் கொண்டிருக்கிறார். இரண்டாவது, நீர் எனக்கு தந்தவைகள் எல்லாம் உம்மாலே உண்டாயினவென்று இப்பொழுது அறிந்திருக்கிறார்கள். நீர் எனக்கு கொடுத்த வார்த்தைகளை நான் அவர்களுக்கு கொடுத்தேன். அவர்கள் அவைகளை ஏற்றுக்கொண்டு நான் உம்மிடத்தில் புறப்பட்டு வந்தேன் என்று நிச்சயமாய் அறிந்து நீர் என்னை அனுப்பினீர் என்று விசுவாசித்திருக்கிறார்கள். நான் அவர்களுக்காக வேண்டிக் கொள்ளுகிறேன். உலகத்துக்காக வேண்டிக் கொள்ளாமல் நீர் எனக்கு தந்தவர்களுக்காக வேண்டிக் கொள்ளுகிறேன். அவர்கள் உம்முடையவர்களாய் இருக்கிறார்களே. இங்க ஏசப்பா மறுபடியும் சீஷர்களுக்கு பிரேயர் பண்றது, நான் உலகத்துக்காக வேண்டிக் கொள்ளல, நீர் எனக்கு தந்தவர்களுக்கு. அவர் நம் மீது அக்கறை உள்ளவர்களா இருக்கிறார். ஆபிரகாம் கிட்ட தான் போய் சொல்றாரு, நான் உன்கிட்ட எப்படி மறைப்பேன்?
அப்ப அந்த ரிலேஷன்ஷிப், அந்த ஆபிரகாம் கிட்ட ஒரு ஸ்பெஷல் பாண்டிங், அந்த பாண்டிங் தான் அதை காமிக்குது. இது எப்படி எல்லாரும் இருந்தாலும் நம்ம பிள்ளைங்கும் போது நமக்கு அந்த பிள்ளைக்கு ஒண்ணுனா நம்மளுடைய இருதயம் எப்படி ஆடும், அதே போல இந்த இடத்துல இயேசு கிறிஸ்துவனுடைய இருதயத்தை நம்ம பார்க்கிறோம். நான் அவர்களுக்காக வேண்டிக் கொள்ளுகிறேன், உலகத்துக்கு வேண்டிக் கொள்ளாமல் நீர் எனக்கு தந்தவர்களுக்காக வேண்டிக் கொள்ளுகிறேன், அவர்கள் உம்முடையவர்களாய் இருக்கிறார்களே என்று. இன்னைக்கு அந்த இருதயத்தை தேவன் இந்த ஜபத்தின் மூலமாக நம்மளுக்கு வெளிப்படுத்துகிறார். ஆபிரகாம், மோசே, இப்படிப்பட்ட பெரிய 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 பரிசுத்தவான்கள், அவருக்காக நின்றவர்களோடு அவருக்கு எப்படி ஒரு பாண்ட், ஒரு அன்பு இருக்கிறதோ அதே போல இந்த சீஷர்கள் மேல இருந்தது. ஏன் இந்த சீஷர்கள் மேல இருந்தது? எல்லாவற்றையும் விட்டு விட்டு வந்தோமே, எங்களுக்கு என்ன கிடைக்கும், நாங்க என்ன அப்படின்னு சொல்லி இந்த சீஷர்கள் கேட்டாங்க. ஏன்னா நிஜமா அவங்க எல்லாவற்றையும் விட்டு விட்டு வந்தாங்க. அப்படி விடும்பொழுது அவர்களுக்கு கிடைத்தது என்ன? நம்மளுக்கான பிரதான ஆசாரியன் அவர்களுக்காக ஜெபத்தை ஏறெடுக்கிறார். அவர்கள் மீது அக்கறை கொண்டிருக்கிறார். இன்னைக்கும் நீங்க கிறிஸ்துவுக்கென்று இந்த உலக இச்சைகளை, உலகத்தை நீங்க தள்ளிவிட்டு, எசப்பா உமக்கு இதெல்லாம் பிடிக்காது, இதெல்லாம் நான் விடுறேன், எல்லாரும் அனுபவிக்கிற இந்த காரியத்தை நான் வேண்டாம் என்று ஒதுக்குறேன். ஏன்? அது உமக்கு பிடிக்காது. எல்லாரும் நார்மலா செய்யற காரியத்தை நான் செய்ய மாட்டேன். ஏன்? அது என் தேவனுக்கு இஷ்டம் இல்லாதது. எனக்கு பேசணும்னு தோணுது, இதெல்லாம் பண்ணணும்னு தோணுது, ஆனா நான் பண்ண மாட்டேன். ஏன்னா இயேசு கிறிஸ்து என் மூலமாக வெளிப்படணும்னு சொல்லி நம்ம நம்ம இழக்கிற காரியங்கள், லாபம் நஷ்டமான அனைத்தையுமே கிறிஸ்துவுக்கு என்று நம்ம லாபமாக எண்ணணும். லாபமான அனைத்துமே நாம அவருக்குன்னு நஷ்டமாக என்ன, இப்படித்தான் நம்மளோட லைஃப் இருக்கணும். இந்த உலகத்தோட இதெல்லாம் விட்டுட்டு அவருக்கு நம்ம இருக்கும்போது அவர் நமக்காக பிதாவின் இடத்துல வேண்டிக் கொள்ளுகிற தேவனா இருக்கிறார். அவர் எதிர்பார்க்கிற காரியத்தை பாத்தீங்களா? எப்படி சீஷர்கள் எல்லாவற்றையும் விட்டுட்டு பிதாவை நோக்கி இயேசு கிறிஸ்துவ பின்பற்றாங்களோ அதே போல அவ அந்த ஒரு ஐஸ்வர்யவான் கேக்குறாங்க இல்லையா, நான் எல்லாமே கரெக்டா செஞ்சிருக்கேன், நீ எல்லாத்தையும் விட்டுட்டு உன் சிலுவை எடுத்துட்டு என் பின்னாடி வா. இன்னைக்கு தேவன் அதான் சொல்றாரு. எத்தனை நியாயப்பிரமாணங்கள் நீங்க சர்ச்சுக்கு டெய்லியும் போனாலும் சரி, வாரத்துக்கு ஒரு தடவை கரெக்டா போய் டைத்தை கொடுத்து இப்படி அநேக காரியம் செஞ்சது பண்ணணும், அதுவும் இருக்கு. அதை விட பிரதானமான காரியம் அவர் மீது வைக்கும் அன்பு. இந்த உலகம் எனக்குரியது அல்ல, தேவனுக்கும் உலகத்துக்கும் சம்பந்தமே இல்லை, எனக்கும் உலகத்துக்கும் சம்பந்தமே இல்லை, நான் அவரை பின்பற்றுவேன் என்று இந்த உலகத்தோட காரியத்தெல்லாம் விட்டு அவரை பார்க்கும் பொழுது அவர் நமக்காக பிதாவின் இடத்துல வேண்டிக் கொள்ளுகிற தேவனாய் இருக்கிறார். அடுத்தது 10வது வசனம், என்னுடையவைகள் யாவும் உம்முடையவைகள், உம்முடையவைகள் என்னுடையவைகள், அவர்களில் நான் மகிமைப்பட்டிருக்கிறேன் அப்படின்னு சொல்லி ஏசப்பா பிதாவானவர் கிட்ட சீஷர்களுக்காக ஜெபிக்கிற இந்த ஜெபத்தை தான் நம்ம இப்ப பார்த்துட்டு இருக்கோம். அடுத்தது, நான் இனி உலகத்தில் இரேன், இவர்கள் உலகத்தில் இருக்கிறார்கள், நான் உம்மிடத்திற்கு வருகிறேன், பரிசுத்த பிதாவே, நீர் எனக்கு தந்தவர்கள் நம்மை போல் ஒன்றாயிருக்கும்படி நீர் அவர்களை உம்முடைய நாமத்தினால் காத்து கொள்ளும். ப்ரொடெக்ஷனுக்காக ப்ரேயர் பண்றாரு. அந்த சீஷர்கள் ஏன் இவ்வளோ தகுதியானாங்க? ஒரே காரியம், அந்த ஐஸ்வர்யவான் செஞ்ச தவற அவங்க செய்யல. ஏசப்பா சொன்னபோது படவை விட்டாங்க, தகப்பனை விட்டாங்க, மத்தேயுல நல்ல ஜாபை விட்டார். இன்னைக்கு அதனால நீங்க உங்க வேலையை விட்டுருங்க, எல்லாத்தையும் விட்டுட்டு வாங்க, அப்படி இல்லை. நம்மளுடைய ஒவ்வொருத்தருக்கும் பேதுரு தன்னுடைய குடும்பத்தை விட சொல்லல, அவர் தன்னுடைய மனைவியோட இது பண்ணாங்கங்கிற மாதிரி ரெக்கார்ட்ஸ் இருக்கு. ஆனா எதை அவர் விட சொல்லுகிறாரோ அதை நம்ம விடணும். இன்னைக்கு தேவன் நம்ம கிட்ட விட சொல்லுகிற காரியம் இந்த உலகத்தின் மேல் உள்ள பற்று. இந்த உலகத்தில் உள்ள காரியத்தை உலகத்தார் போல நம்ம பார்ப்பது இல்லாமல் கிறிஸ்துவுக்குள்ள பார்க்க வேண்டும் என்று உலகத்தின் மேல் உள்ள பற்று, உலகத்தாருடைய அந்த சிந்தனைகள், உலகம் எப்படி முடிவெடுக்கிறதோ அப்படிப்பட்டது இல்லாமல் நம்ம இருதயத்தில் வேறு பிரித்திருக்க வேண்டும். நம்மளுடைய சிந்தனையில் கிறிஸ்துவுக்குள்ளாக நம்ம இருக்க வேண்டும். இப்படிப்பட்டதை தான் இன்னைக்கு தேவன் நம்ம கிட்ட எதிர்பார்க்கிறாரு. அப்படி சீஷர்களை போல நம்ம இருக்கும்போது நமக்காக வேண்டிக் கொள்ளுகிறார். அவர் பிதாவும் எப்படி ஒன்றா இருக்கிறாங்களோ அதே போல நம்மளும் ஒன்னா இருக்கணும்னு அவர் ஜெபம் பண்றாரு. சோ நம்மளுடைய ப்ரொடெக்ஷனுக்காக ஏசப்பா ஜெபம் பண்றார். நம்மளை பாதுகாக்க காத்து கொள்ள வேண்டும் என்று அவர் அந்த இடத்துல ஜெபம் பண்ணுகிறார். நீர் எனக்கு தந்தவர்களை காத்து கொண்டு வந்தேன், வேத வாக்கியம் நிறைவேறத்தக்கதாக. கேட்டின் மகன் கெட்டுப்போனானே அல்லாமல் அவர்களில் ஒருவனும் கெட்டு போகவில்லை. இப்பொழுது நான் உம்மிடத்திற்கு வருகிறேன், அவர்கள் என் சந்தோஷத்தை நிறைவாய் அடையும்படி உலகத்தில் இருக்கையில் இவைகளை அவர்களுக்கு
இவைகள் இருக்கையில் இவைகளை சொல்லுகிறேன். நான் உம்முடைய வார்த்தையை அவர்களுக்கு கொடுத்தேன். நான் உலகத்தான் அல்லாது போல அவர்களும் உலகத்தார் அல்ல. இந்த இடத்துல ஏசப்பா இந்த சென்டென்ஸை டிக்ளேர் பண்றாரு. நான் உலகத்தார் அல்லாது போல அவர்களும் உலகத்தார் அல்ல. ஏசு கிறிஸ்துவே அந்த சென்டென்ஸை டிக்ளரேஷன் கொடுக்குறாரு. யூஸ்வலா யார் டிக்ளேர் பண்ணும்? நான் இது இப்படி இல்லைன்னு சொல்லி யார் கொடுக்கணும்? நம்ம கொடுக்கணும். ஆனா சீஷர்கள் சொல்லணும். ஆனா ஏசப்பா அவ்வளோ கான்ஃபிடென்ட்டா அவர் சொல்றாரு, நான் உலகத்தான் அல்ல, எனக்கு நீங்க கொடுத்தவங்களும் உலகத்தார் அல்ல அப்படின்னு சொல்லி கான்ஃபிடென்ட்டா சொல்ற அளவுக்கு சீஷர்கள் மேல அவருடைய அபிஷேகம் வரப்போகிறது. அவர்களுடைய திட்டத்தை அறிந்து அவர்கள் எந்த அளவுக்கு இயேசு கிறிஸ்துவ ஃபாலோ பண்ணியிருக்காங்கன்னு அவர் அறிந்து இதை அவர்களுக்காக டிக்ளேர் பண்றாரு. ஆதலால் உலகம் அவர்களை பகைத்தது. நீர் அவர்களை உலகத்திலிருந்து எடுத்துக்கொள்ளும்படி நான் வேண்டிக் கொள்ளாமல் நீர் அவர்களை தீமையினின்று காக்கும்படி வேண்டிக் கொள்ளுகிறேன். மறுபடியும் சொல்றாரு, நான் உலகத்தார் அல்லாது போல அவர்களும் உலகத்தார் அல்ல. உம்முடைய சத்தியத்தினாலே அவர்களை பரிசுத்தமாக்கும். உம்முடைய வசனமே சத்தியம். நீர் என்னை உலகத்தில் அனுப்பினது போல நானும் அவர்களை உலகத்தில் அனுப்புகிறேன். அவர்களும் சத்தியத்தினாலே பரிசுத்தமாக்கப்பட்டவர்களாகும்படி அவர்களுக்காக நான் என்னைத்தானே பரிசுத்தமாக்கினேன். எவ்வளவு ஒரு அன்பை பார்க்கிறோம். அவர் இந்த 11ல இருந்து 19 அவர் கேட்கிற காரியம், அவங்கள ப்ரொடெக்ட் பண்ணிக்கோங்க. சீஷர்களுடைய ப்ரொடெக்ஷனுக்காக ஜெபிக்கிறாரு. அவங்க உலகத்தார் அல்ல, நான் அப்படி இல்லை, அவங்களும் அப்படி இல்லைன்னு சொல்லி அடிக்கடி அவர் அதை மறுபடியும் சொல்லுகிறாரு. 2வது, அவங்கள ப்ரொடெக்ட் பண்ணிக்கோங்கன்னு சொன்னது போக அவங்கள பரிசுத்தப்படுத்துங்க. அந்த பரிசுத்தப்படுத்துவதற்கு ரொம்ப முக்கியமானது வசனம். அந்த வசனம் தான் சத்தியம். அந்த வசனம் தான் சத்தியம். அந்த வசனத்தின் மூலமாக பரிசுத்தப்படுத்துங்க. நம்ம அவருடைய வசனத்தை கேட்க 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 அதுதான் நம்மளை கிளியர் பண்ணும். நம்ம அநேக வேளையில நம்ம ஜெபிக்கிற ஜெபம், ஏசப்பா உமக்கேற்றவங்களாக மாத்துங்க, உம்மை போல எங்களை மாத்துங்க, பரிசுத்தப்படுத்துங்க நம்ம ஜெபிக்கிறோமே, அதற்குரிய ஆன்சர் இங்க ஏசப்பா நம்மளுக்கு சொல்லித்தராரு. நம்ம பரிசுத்தமாகணும்னா அவருடைய வசனம், அந்த வார்த்தைகளை நேசித்து உட்கொள்ளும் போது, அந்த போஜனத்தை உட்கொள்ளும் போது, அது வாய்க்கு நல்லா இருக்கும் போது, அந்த இருதயத்துல போய் இந்த டிவார்மிங் மாதிரி எழும்பி இருக்கிற எல்லா அசுத்தங்களையும் எல்லா களைகளையும் அது அப்படியே அமிழ்த்திடும். அதை நம்மளை விட்டு எடுத்து போட்டுரும். எவ்வளவு ஒரு அருமையான ஆழமான ஜபத்தை ஏசப்பா அவங்களுக்காக ஏறெடுத்திருக்கிறார். இந்த ஜபத்தை திரும்பவுமாக சம்மரைஸ் பண்ணி நாம ஜெபித்து முடிக்க போகிறோம். முதலாவதாக இந்த ஜபத்துல அவர் நமக்கு சொல்லுகிற காரியம், அவருடைய நாமம் நமக்கு வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது. இன்னைக்கு ஒவ்வொருத்தரோட வாழ்க்கையிலும் இன்னைக்கு நீங்க தியானிச்சு பாருங்க. எந்த இடத்துல அவருடைய நாமத்தை உணர்ந்து கொண்டீங்க? எந்த இடத்துல உங்களுக்கு ஏசப்பாக்கு அந்த பர்சனலான காரியம் இருக்கிறது? நம்ம தேவனுக்கு சென்சிட்டிவா இருக்கிறோமா? அவரை நேசிக்கிறோமா? அவருக்காக லாபமான அனைத்தையும் நஷ்டமாக எண்ணுகிறோமா? இதை நம்ம இன்னைக்கு அறிகிறவர்களாக இருக்க வேண்டும். அவருடைய நாமம் நமக்கு வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது. அதை அறிந்திருக்கிறோமா? அந்த நாமத்தை அறிந்து அவர்களுடையவர் என்று நம்ம தெரிந்திருக்கிறோமா? 2வது, அவர் நமக்காக அக்கறையுள்ள தேவனாயிருக்கிறார். நமக்காக அவர் வேண்டிக் கொண்டார். ஏன் வேண்டிக் கொண்டார்? அந்த காரியம் அவருடைய நாமம் நமக்கு வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது. அடுத்தது நம்ம பார்க்க போறது எல்லாமே நம்மளுடைய தகுதியை பார்க்க போறோம். சீஷர்களுக்கு ஏன் இப்படி ஒரு ஸ்லாக்கியம்? ஏன்னா அவர்கள் எல்லாவற்றையும் விட்டு அவங்க இயேசு கிறிஸ்துவை ஃபாலோ பண்ணாங்க. இன்னைக்கு அப்படி நீங்க விட வேண்டிய ஏதாவது இருக்கான்னு போய் கேளுங்க. ஐஸ்வர்யவான் சொன்னாரு, நம்ம அதை பார்த்தோம். ஆனா ஏசப்பா சொன்னது, எல்லாம் சரிப்பா, இந்த ஒரு பிரச்சனை இருக்கு, அதை விட்டுட்டு நீ என்கிட்ட வா. ஐஸ்வர்யவான் அநேக காரியத்தை விட்டிருந்தாரு. அவர் தன்னுடைய பணத்துல ஒரு டைத்தை கொடுத்தாரு, அதை விட்டிருந்தாரு. அவர் தன்னுடைய எல்லாவற்றிலும் கரெக்டா இருந்தாரு. அப்ப அவர் நிறைய விஷயத்த அவர் இழந்திருப்பாரு இல்லையா? இழந்ததுன்னா பண ரீதியில அவர் நல்ல முதற் பலன் எடுத்து கொடுத்திருப்பாரு. எல்லாம் பண்ணிருக்காரு. அவருடைய இதுல எல்லா ஷாரையும் கொடுத்திருக்காரு. கரெக்டா இருந்திருக்காரு. அநேகர் செய்யாததை அவர் செஞ்சிருக்காரு. அநேக விட்டு கொடுத்தல் இருந்தது. ஆனா ஒரு இடத்துல ஒரு குறை இருந்தது. அவர் ஐஸ்வர்யத்தை விட தயாராக இல்லை. இன்னைக்கு நம்ம ஏசப்பா கிட்ட கேட்போம், இந்த சீஷர்கள் எதையெல்லாம் விட்டுட்டு வந்தாங்க ஏசப்பா, அதே போல நான் என் வாழ்க்கையில உமக்கு சீஷனாகணும், உம்மை நான் ஃபாலோ பண்ணணும்னா நான் எதை விடணும்னு நம்ம கேட்போம். கேட்கும் போது அந்த தகுதியை பெறுவோம். ஓகே, தகுதியை பெற்ற நமக்காக இயேசு கிறிஸ்து என்ன செய்கிறார்?
நமக்காக வேண்டிக் கொள்ளுகிறார். பிதாவின் இடத்துல என்ன வேண்டிக்கிறாரு? நம்மளுடைய பாதுகாப்பிற்காக இவர்களை காத்து கொள்ளும்னு வேண்டிக்கிறாரு. ரெண்டாவது எதற்காக வேண்டிக் கொள்ளுகிறார்? பரிசுத்தத்திற்காக. இன்னைக்கு பரிசுத்தத்தை வாஞ்சிக்கிற நம்ம, என்னால இந்த பிரச்சனையை விட முடியலையே, எனக்கு இந்த சீரியல் அடிக்ஷனோ இல்லாட்டினா எனக்கு ஒண்ணு சொல்லிட்டாங்கன்னா திருப்பி அவங்களுக்கு பதில் கொடுக்காம என்னால இருக்க முடியலையே, என்னால பரிசுத்தத்தை காத்துக்கொள்ள முடியலையேன்னு ஏதாவது ஒரு இடத்துல ஸ்ட்ரகிள் ஆகுறோமா? ஆணி வேர் ஒண்ணு இருக்குங்க, அதை சரி பண்ணா தானா இது நடக்கும். என்ன தெரியுமா ஆணி வேறு? சீஷர்களை போல நம்ம எல்லாவற்றையும் விட்டு விட்டு வர வேண்டும். அப்படி பண்ணோம்னா நம்ம லைஃப்ல பாதுகாப்பு இருக்கும். சீக்கிரமா சத்துரு நமக்குள்ள நுழைய முடியாது. இரண்டாவது, நம் பரிசுத்தமாக்கப்படுவோம். இது கரெக்ட் பண்ணோம்னா அவருடைய வசனத்தை அவர் அனுதினமும் நமக்கு மன்னாவை போல பொழிந்து அந்த வசனம் நமக்கு பலமாக மாறி அந்த வசனம் நம்மளை பரிசுத்தப்படுத்தும். இப்படிப்பட்ட ஆழமான ஒரு ஜெபத்தை தேவன் நமக்கு பண்ணியிருக்கிறார். இப்பொழுது ஜெபித்து நம்ம முடிப்போம். ஸ்தோத்தரிக்கிறோம் கர்த்தாவே, ஸ்தோத்திர ராஜா. இன்னைக்கு நீங்க ஏறெடுத்த இந்த ஜெபத்தை நாங்க வாசித்து தியானித்து ஆவியானவருடைய உதவியோட நாங்க இதை பார்க்க கிருபை செய்தீங்க. முதலாவதாக ஏசப்பா, நீங்க உம்முடைய நாமத்தை எங்களுக்கு வெளிப்படுத்தியிருக்கீங்க. இந்த கல்லான இருதயத்துல அநேக வேளையில உம்மை நாங்க அறியாம இருக்கிறோம். உம்முடைய நாமத்துடைய தன்மை அறியாம இருக்கிறோம். எங்க வாழ்க்கையில நீங்க அநேக வேளையில எல்ஷடாவாய், எங்களுடைய வாழ்க்கையில நீங்க சர்வ வல்லமையுள்ள தேவனா, எங்களுடைய வியாதியை குணமாக்குற தேவனா, எங்களுக்கு வனாந்திரத்துல உதவுகிற தேவனா எல்லாம் இருந்திருக்கீங்க. ஆனா நாங்க அப்படி எல்லாம் நடந்தும் அதை அறியாமல் இருக்கிறோம்ப்பா. இந்த நேரத்துல வெளிப்படுத்தப்பட்ட அந்த நாமத்திற்கு நாங்க சென்சிட்டிவா அதை அறிந்து கொள்ள எங்களுக்கு உதவி செய்யுங்கப்பா. இரண்டாவதாக, நாங்க சீஷர்களை போல நாங்க எதை விட வேணும்னு எங்க கிட்ட சொல்லுங்கப்பா. நாங்க அதை விட்டுறோம், இந்த உலகத்தை விட்டுறோம். நாங்க இந்த உலகத்தார் அல்ல தகப்பனே. அப்படி நாங்க விடும்போது நீங்க எங்களுக்காக வேண்டிக் கொண்டு ஆவியானவர் எங்களுக்கு அனுப்பி பிதாவிடத்துல எங்களுக்காக எப்பொழுது பரிந்து பேசிக் கொண்டிருக்கீங்க. எங்களுடைய பாதுகாப்பிற்காக, பரிசுத்தத்திற்காக நீங்க ஜெபித்து கொண்டிருக்கிறீங்க. நன்றிப்பா, நன்றி. நீங்க ஜெபித்திருக்கிறீங்க, நன்றி. அதை எங்களுக்கு தந்திருக்கிறீங்க. நாங்க எங்களை காத்து கொள்ள வேண்டும் என்று பிதா கிட்ட நீங்க வேண்டியிருக்கீங்க. எங்களை பரிசுத்தமாக்க வேண்டும் என்று வேண்டி இருக்கிறீங்க. நன்றிப்பா. இதையெல்லாம் எங்க வாழ்க்கையில உணர்ந்து இந்த பாதையில நடக்க எங்களுக்கு உதவி செய்யுங்க. ஏசப்பா, எங்களுடைய ஜெபத்தை கேட்டதற்காக நன்றி. இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே. ஆமீன், ஆமீன்.